காஷ்மீரின் எல்லை கட்டுப்பாடு கோடு பகுதியில் பாகிஸ்தான் மீண்டும் துப்பாக்கிச் சூடு. காயம் ஏதும் இல்லாத நிலையில் தக்க பதிலடி கொடுக்கப்பட்டிருப்பதாக இந்திய ராணுவம் அறிக்கை. ஜம்மு காஷ்மீரின் குல்காம் மாவட்டத்தில் பதுங்கியிருந்த 2 பயங்கரவாதிகள் கைது. பாதுகாப்பு படையினரின் தேடுதல் வேட்டையில் சிக்கிய 2வரிடம் தீவிர விசாரணை. பயங்கரவாதத்திற்கு நிதியுதவி அளித்ததாக பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் குவாஜா ஆசிப் ஒப்புதல். இந்த மோசமான வேலையை அமெரிக்காவுக்காக 3 தசாப்தங்களாக செய்தோம் எனவும் பரபரப்பு தகவல். பஹல்காம் தாக்குதலால் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே பெரும் பதற்றம் நிலவுகிறது. இந்த விவகாரத்தை அமெரிக்கா உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் அதிபர் டிரம்ப் பேட்டி. பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு வலுக்கும் கண்டனம். லண்டனில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்தை முற்றுகையிட்டு இந்தியர்கள் ஆர்ப்பாட்டம். பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கண்டனம். பயங்கரவாத செயலுக்கு காரணமானவர்கள் நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும் எனவும் அறிக்கை. அனைத்து மாநிலங்களில் வசிக்கும் பாகிஸ்தானியர்களை கண்டறிந்து உடனடியாக வெளியேற்ற வேண்டும். உயர்மட்ட ஆலோசனை கூட்டத்திற்கு பின் அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் அமித்ஷா உத்தரவு. சிந்து நதியிலிருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட இனி பாகிஸ்தானுக்கு தர முடியாது. மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் CR பாட்டீல் மீண்டும் திட்டவட்டம். குஜராத்தில் சட்டவிரோத குடியேறிகளை வெளியேற்றும் நடவடிக்கை தீவிரம். அகமதாபாத்தில் தங்கியிருந்த 400 பேரிடம் காவல்துறையினர் விசாரணை. மறைந்த போப் பிரான்சிஸ் உடலுக்கு இன்று இறுதிச் சடங்கு. இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக உலக தலைவர்கள் பலரும் வாட்டிகன் வருகை. மறைந்த போப் பிரான்சிஸ் உடலுக்கு இந்திய அரசு சார்பில் அஞ்சலி. வாட்டிகனில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். போப் ஆண்டவர் உடலுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் அஞ்சலி. அமைச்சர் நாசர், MLA இருதயராஜ் ஆகியோர் போப் பிரான்சிஸ் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் பூத் கமிட்டி மாநாட்டில் பங்கேற்பதற்காக கோவை புறப்பட்டார் தவேக தலைவர் விஜய். சட்டப்பேரவை தேர்தல் குறித்து நிர்வாகிகளுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்க உள்ளதாக தகவல். டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்திய விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு. சோதனையை சட்டவிரோதம் என அறிவிக்க கோரிய மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் மனு.
உச்சநீதிமன்ற தீர்ப்பை உணர்ந்தே மாநாட்டை துணைவேந்தர்கள் புறக்கணித்ததாக அமைச்சர் கோவி செழியன் விளக்கம். மிரட்டல் விடுப்பது பாஜகவின் மரபணுவில் உள்ளதாக ஆளுநருக்கு பதிலடி. ஆதரவற்ற குழந்தைகள் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் சேர்க்க அனுமதி. வருமான சான்றிதழ், குடும்ப அட்டை இல்லாமல் காப்பீடு திட்டத்தில் சேர்க்க அனுமதி வழங்கி உத்தரவு. சேலம் அருகே பட்டாசு வெடித்த விபத்தில் குழந்தை உட்பட 4 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. கோயில் திருவிழாவுக்காக பட்டாசுகள் எடுத்துச் சென்ற போது நிகழ்ந்த சோக சம்பவம். கோவில்பட்டியில் நடைபெற்ற திருமண விழாவில் பஹல்காம் தாக்குதல் குறித்து பேசிய வைகோ, இங்கே அமர்ந்திருக்கும் மணமக்களைப் போல 4 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் என பேசியதால் மணமக்கள் அதிர்ச்சி. பஹல்காம் தாக்குதலில் ஈடுபட்டவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் என நடிகர் ரஜினிகாந்த் வலியுறுத்தல். இதுபோன்ற கொடூர செயல்களில் மீண்டும் ஈடுபடுவதற்கு கனவில் கூட இனி தீவிரவாதிகள் நினைக்க கூடாது என ஆவேசம். விருதுநகர் மாவட்டத்தில் நீதிமன்ற வளாகத்தில் இடி தாக்கி வழக்கறிஞர் பரிதாபமாக உயிரிழப்பு. நெஞ்சை பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியானது. நெல்லை மாவட்டம் திசையன்விளையில் திருமணம் தாண்டிய உறவால் 2.5 வயது குழந்தை அடித்து கொல்லப்பட்ட சம்பவம். கள்ளக்காதலர்களுடன் சேர்ந்து கொலை செய்த தாய் உட்பட 4 பேர் கைது. தர்மபுரி அருகே மனநலம் பாதிக்கப்பட்டவர் மீது கொடூர தாக்குதல். கை கால்களை கட்டி வாகனத்தில் கொண்டு சென்ற வீடியோ வெளியாகி பரபரப்பு. சேலம் மாத்தூர் அரசு மருத்துவமனை பிரசவ வார்டில் சுற்றித் திரியும் எலிகளால் நோயாளிகள் அச்சம். எலிகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க மருத்துவமனை நிர்வாகத்திற்கு கோரிக்கை. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மாட்டுச்சந்தையில் வியாபாரிகளின் இருசக்கர வாகனங்களை திருட முயற்சி. 2 பிடித்து நையப்புடைத்து போலீசாரிடம் ஒப்படைத்த மக்கள். திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோயில் சித்திரை தேரோட்டம் கோலாகலம். தேரில் எழுந்தருளிய பெருமாளை கண்டு கோவிந்தா கோவிந்தா என முழக்கமிட்டு பக்தர்கள் பரவசம். பஹல்காம் தாக்குதலில் கொல்லப்பட்ட கடற்படை அதிகாரியின் அஸ்தி கங்கையில் கரைப்பு. அஸ்தியை கங்கையில் கரைத்த போது கதறி அழுத தந்தை. பீகாரில் உள்ள மகாபோதி கோயிலில் பஹல்காம் தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி. மெழுகுவர்த்திகளை ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். வக்ஃப் சட்டத்திருத்த மசோதா மத உரிமைகளை பாதிக்காது. உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு பிரமாண பத்திரம் தாக்கல். பிரான்சிடமிருந்து மேலும் 26 ரஃபேல் போர் விமானங்களை வாங்குகிறது இந்தியா.
கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தம் வருகிற 28ஆம் தேதி கையெழுத்தாகும் என தகவல். மாஸ்கோவில் நடந்த கார் குண்டுவெடிப்பில் ரஷ்ய ராணுவ தளபதி உயிரிழப்பு. கொலையின் பின்னணியில் உக்ரைன் இருப்பதாக ரஷ்யா குற்றச்சாட்டு. ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் சென்னை அணி தோல்வி. ஐபிஎல் தொடரின் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறும் வாய்ப்பை ஏறக்குறைய இழந்தது சென்னை. ஐபிஎல் தொடரின் 44வது லீக் போட்டி. கொல்கத்தா பஞ்சாப் அணிகள் இன்று மோதல். சிஎஸ்கே போட்டியை குடும்பத்தோடு கண்டு ரசித்த நடிகர் அஜித்குமார். நடிகர் சிவகார்த்திகேயனும் குடும்பத்தோடு வந்திருந்த நிலையில் இணையத்தில் வைரலாகும் புகைப்படங்கள். டாம் குரூஸ் நடிப்பில் உருவாகியிருக்கும் மிஷன் இம்பாசிபிள் 8 திரைப்படம் இந்தியாவில் மே 23ஆம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் மே 17ஆம் தேதியை வெளியாகும் என அறிவிப்பு.